கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேர்களுக்கு வணக்கம். சார், 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் கட்சித்தீவு இஷ்யூ பேசுபொருளாக இருக்குது. இந்த நேரத்தில் அண்ணாமலை அது குறித்து ஆர்டிஐ போட்டு தகவல் வாங்குறாரு. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதை குறித்து பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கு நான் ஆல்ரெடி நிறைய டேட்டா அனுப்பிச்சிருக்கேன், அதை மக்களிடையே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எலெக்ஷன் நேரத்தில் இந்த பிரச்சாரம் மக்கள் மீது எந்தவித ஒரு அக்கறையும் இல்லாமல், அந்த பிரச்சனையோட புரிதல் இல்லாமல், அதற்கு ஒரு தீர்வும் இல்லாமல், இதை முழுக்க ஒரு அரசியல் நாடகமாகவே நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போது கட்சித்தீவில் இருக்க மக்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது. இல்லை, கட்சித்தீவுக்கு போய் மீன் பிடிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது தேர்தல் நேரத்தில் இது தேர்தலே மாற்றக்கூடிய ஒரு தன்மை படைச்சிருக்கா, இல்லை கட்சித்தீவை வச்சு தான் ஒரு தேர்தலில் ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமா அப்படின்றதுலாம் கிடையாது. கட்சித்தீவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்காகட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சிக்காகட்டும், இல்லை தேசிய கட்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு 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 கேள்வி, ஒரு பதில், அவ்வளோதான். ஆனால் தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இங்கே இருக்கவங்களுக்கு அது முக்கியமான பிரச்சனை. என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற மீனவ சொந்தங்களுக்கு அது தேவைப்படுற ஒரு பகுதி. மீன் வளம் அங்கே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வயிற்று பொழப்புக்காகட்டும், இல்லை நமக்கு அங்கேருந்து தேவைப்படுற அந்த மீன்பிடி வருமானம், அந்த மாதிரி அந்த போக்குவரத்து, அது எல்லாமே தேவைப்படுறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது புதுசு கிடையாது. இப்போ 50 வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம். 1974 அதை பற்றி பேசப்பட்டு 74, 76 அது மொத்த 2 அக்ரிமெண்ட் போட்டு முடிஞ்சு விட்டது. முடிஞ்சவங்கெல்லாம் மண்ணுக்குள்ளே போய் அது இன்றைக்கி வரலாறு. அப்போது ஒரு வரலாறை எடுத்து பேசுகிறது தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பேசலாம், நீங்கள் கூட அதை பற்றி தீசஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறோம், இல்லை பொதுமக்கள், இல்லை அங்கே இருக்க மீனவர்கள் பேசுகிறாங்கன்னா அது மீது ஒரு அக்கறை. இவர்களோட எண்ணோட்டம் என்பது திமுகவையும் காங்கிரஸையும் கொச்சைப்படுத்தணும். காங்கிரஸை குறிப்பாக இது மூலமாக ஒரு கேள்வி கேட்கணும். அதனுடைய நோக்கத்தினால்தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிஐ நீங்கள் எதுக்கு போடுவீங்க? உங்களுக்கு ஒரு தகவல் தெரியாது, தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லை யாருன்னா ஒருத்தரை மாட்டி விடணும், பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு போடணும். இது மூணாவது நான் சொன்ன பாருங்கள், இந்த பின் பாயிண்ட். அதாவது ஸ்டேட் பேங்க்கு பாண்டு, எலக்டோரல் பாண்டில் யார் யார் எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் அதில் நம்பகத்தன்மை இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்ல மாட்டோம். உச்சநீதிமன்றம் கேட்டால் கூட அதை சொல்ல மாட்டோம். அங்கே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எங்களுக்கு எதிரி. ஆனால் இங்கே கட்சித்தீவில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எங்களுக்கு நண்பன். அப்போ இது எப்படி நம்ம பார்க்குறோன்னா, காங்கிரஸை நீங்கள் அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் அப்படின்றது அவங்க நோக்கம். இல்லை, அதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல சார். ஏன்னா அந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு தலைபட்சமாக தானே நடந்துக்குச்சு. அதுக்கு 1000 காரணமாக அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் பங்களாதேஷ் வார் நடந்தது 1971. அதன் பிறகு இதில் பாகிஸ்தான் உள்ளே வந்துடக்கூடாது, அதற்காக தான் நட்பு கரம் நீட்டணும் அப்படிலாம் ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும், தமிழ்நாட்டை எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல், தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் பெறாமல், அன்றைக்கி இருந்த கலைஞர் அரசையும் ஒரு கேள்வி கேட்காம தந்தொன்றித்தனமாக கொடுத்தது என்பது தவறு தானே. அதை சுட்டி கட்டுறது என்ன தப்பு இல்லைங்க. அதாவது தவறு அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் அதனுடைய காரணி என்ன காரணம்னு பார்க்கணும். இப்போது சட்டத்துக்கு முன்னாடியோ இல்லை நியாய தர்மத்துக்கு முன்னாடி எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஒரு கணவன் இருக்கார். இப்போ அந்த கணவன் ஒரு மனைவியை அடித்து கொள்கிறாரு, ஒரு கொலை கேஸ்னு வருதுன்னா கோர்ட்டு அதை எப்படி பார்க்கும், இல்லை சட்டம் அதை எப்படி பார்க்கும்னா, என்ன காரணத்தினால் இவர் இதை செய்தார். அப்போது மனைவி இவங்களை தூண்டினாங்களா, இல்லை மனைவி எதனா தவறான நடவடிக்கை பண்ணாங்களா, இது அன்றாட ட்ரையல் கோர்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம் நான் பேசுகிறேன். அப்போ என்ன காரணத்தினால இவர் மாறினார்? இல்லை மணவன் இப்போ குடித்து டெய்லி போட்டு மனைவியை சித்திரவதை பண்ணுறாரு, இல்லை சந்தேகப்படுறாரு, இல்லை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா, மனைவியை ஒரு சில நேரத்தில் தூக்கும்போது அம்மிகளை தூக்கி போட்டு தலையில் கொள்வது உண்டு. அப்போது இது ரெண்டுமே கொலை அப்படின்றது மேலோட்டாக பார்க்கும்பொழுது, இந்த கொலைக்கு உண்டான காரணம் என்ன நடந்தது, மென்சரியான்னு சொல்லுவாங்க. இப்போ அதனுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா அந்த தண்டனை என்பதே குறையும். அப்போ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி அந்த காலத்தில் எதுக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, அன்றைக்கி பொக்ரானில் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷில் யுத்தம் நடக்குது.
அப்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு நெருக்கடி வருது, பாகிஸ்தான் மூலிமா ஒரு நெருக்கடி வருது, இந்த சைடு வந்து சுற்றி பிரச்சனையாக இருக்குது. அப்போ சர்வதேச அமைப்புகள், சர்வதேச இயக்கத்தில் ஐநா போன்ற அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க, குண்டு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, மற்ற நாட்டுகளோட உள் விவகாரத்தில் தலையிடுறாங்க, இந்தியா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மனிதாபிமானத்துக்கு அச்சுறுத்தல் வரும், அதனால் இவர்கள் மீது பொருளாதார தடை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து பெருசாக வருது, அதாவது வெளிநாட்டில் இருந்துலாம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, இலங்கையோட ஒரு உடன்படிக்கை, நீ நட்பு நாடாக இருக்கிற, எனக்கு பக்கத்தில் இருக்கிற, உன்னோட வாக்கை வந்து எனக்கு சாதகமாக போட்டு அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி எனக்கு நீ வா அப்படின்ற மாதிரி அந்த உடன்படிக்கை அடியில் போட்டு கொடுத்தாங்க, கையெழுத்தானது. அதற்கு பரிசாக வந்து இல்லை அதற்கு வெகுமதியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா கச்சத்தீவை கேட்டு வாங்கினாங்க. இப்போ இது வரலும் ரைட்டு. இதுக்கு பின்னாடி என்ன ஆகிப்போச்சுன்னா, இலங்கை வந்து அந்த நட்பு நாடாக இருந்தது, இங்கேருந்து போகக்கூடிய மீனவர்களை பிடிக்கிறது, சிறை பிடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள கைது பண்ணுறது, மீன் பிடிக்கக்கூடாதுன்றது, அங்கே இருக்கக்கூடிய இலங்கை காவல்படை வந்து ஒரு சில நேரத்தில் அத்துமீறது, இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த சைடில் வந்து இந்த கஞ்சா கடத்துறது, ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு போடுறது, தங்கம் கடத்துறது, இந்த மாதிரி ஒரு மலிவான மட்டமான வேலைகளும் நடக்குது. அப்போது இதுதான் இதனுடைய பிரச்சனை. இப்போது இது வந்து 50 வருஷம் வரலாறு இப்போ நான் சொன்னது, இதில் எதுவுமே புதுசு கிடையாது. அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்த எந்தவித தீர்வு, அதாவது அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசலாம்னா பேசலாம், அண்ணாமலை இதை பற்றி குற்றச்சாட்டு சொல்லலாம்னா சொல்லலாம். இது அண்ணாமலை ஒண்டி இல்லை, இதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 10 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, இலங்கை எது கேட்டாலும் உதவி பண்ணுற நிலைமையில தான் இன்றைக்கி இந்தியா இருக்குது. அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்தப்போ நம்ம வந்து பெட்ரோல் கொடுத்தோம், டீசல் கொடுத்தோம், அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து காசு பணம் கொடுத்தோம், வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, தமிழர்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்கணும். கொடுக்கும்போது நீங்கள் நான் இந்த காசை செலவு பண்ணுறேன், இதை கொடுக்குறேன், எனக்கு அந்த ரைட்ஸை திருப்பி கொடுன்னு கேட்கலாம். அதற்கு உண்டான ஒரு முயற்சி கூட எடுக்கல இல்லையா? இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து கச்சத்தீவை வந்து ஒரு துணை நகரம் மாதிரி நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், சுற்றுலா பொருட்காட்சி இடம் மாதிரி மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று போட்டு அந்த நிறுவனம் வந்து அங்கே வந்து அந்த அரசு 2 அரசுகளுக்கும் வந்து இப்போ இங்கேருந்து போகிறவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை, விசா கிடையாது, அங்கேருந்து வரவங்களுக்கும் பாஸ்போர்ட் இல்லை, விசா கிடையாது, அந்த மாதிரி 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பு, ஒரு உடன்படிக்கை போட்டுக்கொண்டு அங்கே வந்து 2 மக்களும் வந்து அதை பயன்படுற மாதிரி அந்த இடத்த கூட மாற்றலாம், ஒரு அழகான ஒரு தீவாக அதை மாற்றலாம். அப்போது ஒரு நல்ல எண்ணம், நல்ல திட்டம், நல்ல தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு மனுவை போட்டுட்டு அந்த மனுவில் இந்த பதில் தான் வருன்றது தெரியும். ஏன்னா தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் தான், அடமானத்தில் வச்சது காங்கிரஸ் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை நெருக்கடி உள்ளாகிறதுக்கு உண்டான ஒரு வேலை ஒன்று. இரண்டாவது, இவங்க கச்சத்தீவை பற்றி பேசிட்டதுனால ஏதோ பெருசாக தேர்தலில் வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், பெருவாரியாக வாக்குகள் கிடைக்கும், மீனவர்கள்லாம் நம்மளை அப்படியே ஏற்றுக்குருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு சிந்தனை, புரிதல் இல்லாத சிந்தனை. வேல்யூபிளான பாயிண்ட் இல்லையா அது? இல்லையே. அப்படி வேல்யூபிளான பாயிண்ட்டாக இருந்தால் யார் இன்றைக்கி முதலமைச்சராக இருந்திருக்கணும்? சீமா அவர்கள் பேசாத பேச்சு இல்லை கச்சத்தீவை பற்றி சமீப காலமாக. அதற்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது கச்சத்தீவை பற்றி. ஐயா மருத்துவர் ராமதாஸ் பேசாத பேச்சு கிடையாது கச்சத்தீவை பற்றி. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் கச்சத்தீவுக்காக கரடியாக கத்திருக்கிறாரு. இந்த 4 பேரோட வாக்கு விகிதாச்சாரம் என்ன? சீமான் இன்றைக்கி வளர்கிற கட்சி, அது விட்டுருங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. மிச்சம் 3 பேர் கச்சத்தீவை பற்றி பேசிட்டாங்க, இலங்கை பிரச்சனை பேசிட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்களா? இது வந்து சாப்பாட்டில் ஒரு மூலையில் வைக்கிற ஒரு பதார்த்தம், இது சாப்பாடு ஆகாது. மக்களோட வயிற்று பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, மக்களுக்கு நீங்கள் பண்ணுற நம்பிக்கை துரோகம், இதுதான் முக்கியமாக இருக்கும் தேர்தலில். இது வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பேசுபொருள். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பேசுபொருள் தான் வந்து உணவு, இந்த பேசுபொருள் தான் வாழ்வாதாரம். உணவு, உடுக்கை, இருக்க இடம், இதுதான் மெயின். உணவுலேயும் உடுக்கையிலையும் வரியை போட்டு நீங்கள் வந்து நம்மளை வந்து அன்னாடகாசி ஆக்கிட்டீங்க, இல்லைனா வந்து காட்டுவாசி மாரி ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல வந்து வரியை போட்டு எல்லாத்தையும் போட்டு மாநில அரசு ஏற்றியாச்சு. இந்த மாதிரி அடிப்படையான விஷயம், இல்லை வேலை வாய்ப்பு, படிப்பு, கல்வி, சுகாதாரம், இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் 50 வருஷத்துக்கு முன்னாடி கச்சத்தீவு எப்படி போச்சு அப்படின்றத இது அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. இது குறித்து அன்றைக்கி இருந்த திமுக வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. இது பல வாட்டி பல சட்டமன்றத்தில், நானே இதுவரையில் வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்து சட்டமன்றத்தில் கவர் பண்ண ஆரம்பித்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வாட்டி அதை பற்றி கேட்டிருப்பேன் நான். காரசாரமாக வாக்குவாதமும், அந்த ஆந்திராவில் சொல்லுவாங்க பெத்த பேர் குடிக்க நீள் இல்லையதுன்னுவாங்க, அந்த மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அங்கே நிற்கிறவங்களுக்கே ஓட்டு விழாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அதனால் அண்ணாமலை அவர்கள் இது மேலே பயங்கரமாக எழுச்சி வந்துடும். இது இவர் ஒண்டி இல்லை, இவர் பேட்டவுன்னா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்,
அவர் ஜெய்சங்கர் அவர் வேறு கமெண்ட் போடுறாரு, அவர் வேறு ட்வீட்டு போடுறாரு, அவர் வேறு ஒரு கருத்து சொல்கிறார். என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி சர்வ வல்லமைப்படுத்த இந்தியா, நம்மளோட ஒரு வால் மாதிரி அங்கே கீழே இருக்குது இலங்கை ஜாகிரஃபியில். அந்த இலங்கைக்கிட்ட கூப்பிட்டு பேசி பார்த்துக்கங்க, ஒழுங்காக இருந்துக்கங்க, இது அடிக்கடி இந்திய மீனவனையோ தமிழக மீனவனையோ தொடர்றது நல்லா இல்லை, அப்படி எதெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா எங்கள் காவல் படைக்கிட்ட நீங்கள் ஒப்படைங்க, ஆதாரத்தை கொடுங்க, நாங்கள் எங்கள் கோர்ட்டில் ட்ரையல் பார்க்குறோம், நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு சின்ன நாடு இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறது நல்லா இல்லை, அடுத்த முறை இலங்கையிலேருந்து இங்கே வந்தால் பாஸ்போர்ட்டில் செக் பண்ணுறது வந்து அப்புறம் பொருளாதாரத்தோட அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு பேசலாம்ல, ஒரு பெரிய அண்ணன் தோரணையில் பேசலாம்ல. காசும் கொடுப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து இது மீட்கிறதுக்கும் வழி எடுக்க மாட்டீங்க. 10 வருஷமாக நீங்கள் தானே இருக்கீங்க. அதாவது ஒரு இடத்த வந்து எழுதி கொடுக்குற உரிமை இருக்குது அப்படின்னா ஒரு நாட்டுக்கு, அதே நாட்டுக்கு அந்த இடத்த மீட்டெடுக்கிற உரிமையும் இருக்கும். ஒரு பொருளை அடமானம் வைக்கிறீங்க, இல்லை விற்கிறீங்க, இல்லை எழுதி கொடுக்குறீங்கன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கும் அந்த யுக்திகள் இருக்கும், அந்த வழிமுறைகள் இருக்கும், அதுக்கு நெறி இருக்கும். இல்லை சட்டம் இல்லைன்னா அதுக்கு சட்டமாக ஏற்றலாம். அந்த வேலை எதுவுமே பண்ணாமல் 10 வருஷம் நல்லா தூங்கிட்டு, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், கும்பகரணம் மாதிரி தூங்கி எழுந்துட்டு அப்புறமா வந்துக்கிறீங்க. அதாவது கரெக்டு தானே அந்த வாதம்? இப்போ காங்கிரஸ் நீங்கள் குறை சொல்கிறீங்க, காங்கிரஸ் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்குமேனால் அந்த இடத்த மீட்டு கொடுத்துட்டு நீங்கள் வண்டையாக கேளுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு தார்மீக உறுப்பினர் எல்லாமே இருக்குது. நீ வச்ச நான் மீட்டேன், அன்றைக்கி சூழ்நிலையில் உங்களுக்கு தேவை பண்ணீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை இழந்தீங்க. எதையுமே கொடுக்காம நான் இதை அடைஞ்சிருக்கிறேன், இது தமிழக மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது சொந்தம் இனிமேல்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மனசார மக்கள் பாராட்டுவாங்க. இப்போது கச்சத்தீவு பிரச்சனையில் பல விஷயங்கள் தொப்புள் கொடி உறவு மாதிரி நிற்குது. அங்கே இருக்கிற குறிப்பாக அந்தோனியார் கோவிலில் நம்ம ராமநாதபுரம் சேர்ந்த மக்கள் எல்லோரும் அங்கே போவாங்க, ராமேஸ்வரம் மக்கள்லாம் அங்கே போவாங்க. ஆனால் இந்த கச்சத்தீவு பிரச்சனை ஒரு 10-15 ஆண்டுகளாக ரொம்ப பெரும் பிரச்சனை ஆகும்பொழுது அங்கே போகும்பொழுது பல டேட்டாஸை கொடுத்தா மட்டும்தான் அனுமதிக்கிற இதெல்லாம் இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியல, தீர்க்கவும் மாட்டுறாங்க, எந்த அரசும் தீர்க்கலை. அப்போ இந்த இஷ்யூ என்பது இப்போ ட்ரிகர் ஆகும்போது அந்த இடத்துல அது இம்பேக்டை கொடுக்காதா? இப்போ இந்த இஷ்யூ ட்ரிகர் ஆகும்போது அந்த இம்பேக்டை கொடுக்காதுன்னா, இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இம்பேக்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஒவ்வொரு வாட்டி அந்தோனியார் கோயில் திருவிழா வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் போக முடியலன்றதை பல வருஷமாக கோரிக்கை வைக்கிறாங்க. பல வருஷமாக வந்து அவங்க வந்து ஒரு செய்தித்தாளில் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க, செய்தி அறிக்கைகள் கொடுக்குறாங்க, அதை பற்றி மனு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கூட எதுவும் பண்ணலையே. அப்போ உங்கள் நோக்கமானது என்னென்னா, இதை பற்றி பேசிட்டு பிரச்சனையை உசுப்பேற்றி விட்டுட்டு கம்முன்னு இருக்கணும், காரணம் அவங்க அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போது உக்ரைனில் போர் நடக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சிரியாவில் பிரச்சனை இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இந்த சைடில் பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு யுத்தமான ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த கோயிலுக்கு போகலாமா வேணாமான்றதுன்னு பிரச்சனை. இந்த கோயிலுக்கு என்னப்பா செலவாகுது கேட்டு வாங்கிக்க, எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், எவ்வளோ கடன் கொடுத்துருக்கோம்ல நம்ம, அதுக்கு உண்டான வேறு எதனா கேட்டு வாங்கலாம்ல, எதுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ உங்களுக்கு அந்தோனியார் கோயிலுக்கு போகிறவங்கள பற்றி அக்கறை இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே, கச்சத்தீவை பற்றி நீங்கள் பேசணும், அதை அரசியலாக்கணும். ஆனால் அந்த கச்சத்தீவு தேவைப்படுற மீனவர்களுக்கு உண்டான அந்த வாழ்வாதார பிரச்சனை தீர்வுக்கு பதில் இல்லை. அந்தோனியார் கோயில் போய்ட்டு அங்கே சாமி கும்பிட்றவங்களுக்கு அந்த மாதம் அது ஒரு மாதத்தில் தான் போகிறாங்க. அப்போ போகிறவங்களுக்கும் ஒரு சிறப்பு சலுகையோ இல்லை ஒரு சிறப்பு முந்தைய காலத்தில் இருந்தது, ஃப்ரீயாக போயிட்டு வருவாங்க. சதர்ன் ரயில்வே ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடும், இங்கேருந்து உங்களுக்கு ராமேஸ்வரம் போகலாம், அங்கேருந்து அதுக்கப்புறம் படகுல போகிறதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. இப்போ இன்றைக்கி அது இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் அதை அரசியல் பார்வையாக தான் பார்க்குறீங்க. இன்னொன்று நீங்கள் கேட்டது, இப்போ இந்த நேரத்தில் இதை பெருசாக்கி விட்ட அரசியல், இப்போ இதை தீர்வு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை திமுகவை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அந்த பிரச்சனை முடிவு வந்தது இல்லை. இப்போ கச்சத்தீவு பிரச்சனையை சரி செய்து விட்டால் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிஜேபி சரி செஞ்சிச்சுப்பா, அதோட முடிஞ்சிடுதுல்ல. இப்போ ராமர் கோயில் கட்டியாச்சு, அதோட அது முடியுது இல்லை. அதனால தான் நாங்கள் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறோம். அடுத்து அப்புறமா தேவைப்பட்டால் அனுமாருக்கு ஒரு புதுசாக கோயில் கட்டுவோம். அது மாதிரி அப்படி யோசிக்கிறோம். அப்போ கச்சத்தீவை இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அப்போ நான் இன்னொரு தீவுக்கு எங்கே போய் தேட? எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கணும், இந்த மக்கள் அப்படியே பாதிக்கப்படணும், இது ஒரு பிரச்சனையாக இருக்கணும். அப்போ தானே எனக்கே தேடி வருவீங்க, நான் அரசியல் பண்ண முடியும். எல்லாருமே சிங்கப்பூர் மாதிரி ஆகிட்டு கௌரவதியாக இருந்தால் இந்திய பாஸ்போர்ட்டுக்கு இன்றைக்கி உலகளாவியில் மரியாதை இருக்கானா? இல்லை. நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் இப்போ கடவு சீட்டு வாங்கும்போது போய் பாருங்கள், வெளிநாட்டில் போனீங்கன்னா இந்திய பாஸ்போர்ட்டை அவங்க நடத்துகிற விதம் வேறு, மற்ற வெள்ளைக்காரங்க பாஸ்போர்ட்டை நடத்துகிற விதம் வேறு. எதனால்? இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யணும். அப்போ அந்த பார்வை உங்களுக்கு எப்போ அந்த இது வரும் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல ஒன்றும் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாதிக்கப்பட்டவர் தான்.
அவருக்கே பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அவரை காயப்படுத்தினது உண்டு, கலங்கப்படுத்தினது உண்டு. அன்னைக்கெல்லாம் வந்து அன்றைக்கும் இல்லை என்றைக்குமே வந்து அந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ரத்தம் கொதிச்சுது. என்னோட பிரதமரையோ இல்லை என்னோட ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து நீ அப்படி நடத்தக்கூடாது, நீ யார் இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம பண்ணோம். ஆனால் இன்றைக்கி சிவப்பு கம்பளத்தில் போட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க, வாங்கவான். ஆனால் அந்த கோவம் வெளிப்படலையே, சந்தோஷமாக போகிறீங்களே எல்லா இடத்துக்கும். உங்களுக்கு அந்த ராஜாங்க மரியாதை கிடச்சிடுது, மற்ற இந்தியர்களுக்கு கிடைக்குதா? இல்லை. அதே பிரச்சனை தான் அந்தோனியார் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும். அப்போ இதை வந்து இவங்க அந்த எண்ணோட்டத்தில் பார்த்தா தான் அதுக்கு ஒரு தீர்வு வரும். சரிங்க சார். இப்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனை வரும் அதே காலகட்டத்தில் அப்படியே நார்த் ஈஸ்டில் போனீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை சீன நாட்டுக்காரங்க அவங்க நாட்டு பகுதியாக கிளைம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பகுதிகளுடைய பேரை வந்து மாற்றுறாங்க. இது இந்த பக்கம் கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்குற அண்ணாமலையோ அல்லது ஜெய்சங்கர் போன்றவர்களோ அங்கே அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேசுறது இல்லை. இல்லை, அங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க அதை எதனா பண்ணி அதை வச்சு அரசியல் பண்ணி ஆதாயம் சம்பாதிக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கச்சத்தீவு வந்து என்னென்னா நமக்கு இருந்த ஒரு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அதே தான் அருணாச்சல பிரதேசத்தில் நமக்கு இருந்த உரிமை எதுவும் பறிக்கப்படலை. நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த அவங்களதுன்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கச்சத்தீவு வந்து நம்ம எழுதி கொடுத்துட்டோம், தாரவாத்து கொடுத்துட்டோம், அடமானம் வச்சுட்டோம், கொடுத்துட்டோம். அருணாச்சல பிரதேசம் நம்ம யாருக்கும் விற்கல, அது நம்ம கிட்ட தான் இருக்கு, அது நம்புது. அதை விட கச்சத்தீவை விட அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஆமாம், அது ஏன்னா சரி, இலங்கை வந்து ஒரு சிறிய நாடு, அதனால உங்களுக்கு பெரிய தலைவார பிரச்சனை கிடையாது. ஆனால் சைனா அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. அருணாச்சல பிரதேச பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனால் அதில் என்ன ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயம்னா, நம்ம இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிற இடம் இந்திய எல்லைக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த பார்டர் தாண்டி ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, இல்லை கான்ஃப்ளிக்ட் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து எந்த நாட்டோட இராணுவ கட்டுப்பாட்டில் இந்த இடம் வருது, அதுக்கப்புறம் வரையறைக்கு அப்புறமா வருதா, அப்புறம் நோ ஃபயர் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது 2 பேருக்கும் அந்த கேப் விட்ட ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. அதுலேயும் இந்த பேர் மாற்றி வச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நதி, அதுக்கப்புறம் ஆறு, பள்ளத்தாக்கு, மலை, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அதில் நிறைய வருது. அப்போது இதை வந்து எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இதை கடந்தும் போகலாம். அதாவது பேர் வைக்கிறது நான் சொல்கிறேன். அருணாச்சல பிரதேசத்தில் வந்து முதலமைச்சர் எங்கேருந்து வராரு? இந்தியாவிலேருந்து வராரு. யார் ஓட்டு போடுறது? இந்தியர்கள் ஓட்டு போடுறாங்க எல்லாமே. சைனா இந்த மாதிரி வேலையை வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணலை. அவங்க 2017 பண்ணாங்க, 14 நினைக்கிறேன். அப்போவும் இதேமாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அருணாச்சல பிரதேசம்னு வருவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வயிற்று வலி வரும்போது இந்த மாத்திரையை சாப்பிடுவாங்கல்ல, வயிற்றில் தான் கலக்கி போடணும். அந்த மாதிரி சீனா வந்து இந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து இந்தியா வந்து அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பாஜக மீது நமக்கு விமர்சனம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு அவங்க வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு அந்த ஆட்சியாளர்கள் மீதோ இல்லை அந்த இராணுவத்தின் மீது, குறிப்பாக இராணுவத்தின் மீது நான் சொல்லுவேன். அதனால் அந்த அருணாச்சல் பிரதேசம் இஷ்யூ வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு இப்போ அதை பெருசு பண்ணோம் இல்லை அதை பற்றி பேசணும்னா அவன் என்ன பண்ணால் இன்னும் ஒரு 30 இடத்துக்கு பேரை வைப்பான் சும்மாவே. அதாவது குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் பேர் வைக்கிறதுக்கு, பெற்றவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இது இந்திய தாயோட அது நாடு, அது இடம், அது எங்களுக்கு தெரியும். நீ வந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த படத்துலலாம் காட்டுவாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி இது, என் தாத்தா இதுன்ட்டு இவங்க இல்லாத பாட்டி தாத்தாவெல்லாம் உரிமை கொண்டாடுவாங்க. அந்த வேலையை தான் அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் அதை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லடியால் இல்லை சொல்லாடல் மூலிமா பதில் சொல்கிறத விட வளர்ச்சி திட்டங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் அது இந்தியா தான் அப்படின்றத காட்டுற விதமான வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அருணாச்சல பிரதேசத்தில் இருக்க மக்கள் சொல்லணும் அடிக்கடி. அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் இந்த சொல்லாடல் இந்த சண்டை சச்சரவுக்கு போகிறத விட்டு அங்கே அருணாச்சல பிரதேச மக்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து என் அப்பா அம்மா யாருன்னு நீ ஆனவனா முடிவு பண்ணுற, எனக்கு குறைந்தபட்சம் வெளியுறவுத்துறை அமைச்சராச்சும் அதை குறித்து ஒரு பதில் பேசனால எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இல்லைங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அடிப்படையில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறது, புரியுதுங்களா? இப்போது தவாங்கில் வந்து இப்போது அந்த டனலுக்கெல்லாம் வழி போட்டிருக்காங்க, எல்லாம் போனாங்க. அப்புறம் அங்கே அருணாச்சல வேலியில் வந்து சைனாக்காரங்க ஏறி உள்ளே வந்தாங்க, அப்புறம் இவங்க அடித்தாங்க, அடி வாங்கினாங்க, அப்புறம் திருப்பி அடித்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை அன்றாட சொல்லிகிட்டு இருக்காரு, சைனா நிறைய இடத்துல வந்து ஏறி வந்திருக்காங்க, நிறைய இடத்துல வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அது இல்லாமல் குப்பையெல்லாம் கொண்டு கொட்டிட்டு போகிறான், நம்மளோட இயற்கை வளங்களை அழிக்கிற வேலைகளை செய்கிறாங்கலாம் அவர் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கார். ராகுல் காந்தி சொல்கிறாரு. அதற்கு என்றைக்குன்னா ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு உட்காந்து ஒரு பதில் சொல்லி எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதப்போ என்ன ஆகும்னா சைனா பண்ணுறதெல்லாம் வந்து கரெக்ட் மாதிரியோ இல்லை சைனா பண்ணுறதெல்லாம் வந்து அது ஒரு பேசு பொருளாக அது ஒரு இதுவாகும். இவர்களுக்கு என்னென்னா ஜி ஜின்பிங் வந்தப்போ இங்கே வந்து விழா எடுக்கிறதுக்கும் அவங்களோட நட்பு பாராட்டுறதுக்கும் அதுக்கு தான் இவங்களுக்கு நேரம் இருக்குது தவிர்த்து. என்னைக்குன்னா ஒரு நாள்
இப்போது ராகுல் காந்தியையும் செத்துப்போன இந்திரா காந்தியையும் செத்துப்போன நேருவையும் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறவர். என்றைக்குன்னா ஒரு நாள் பெரிய வீரர், மார்பு அகலம் அதிகம் நம்ம பிரதமருக்கு அப்படின்லாம் கூட இருக்கவங்கலாம் அவரை உசுப்பேத்தி விட்றாங்க. அப்படி சொல்லியும் கூட என்றைக்குன்னா ஒரு நாள் ஜி ஜின்பிங்கை வந்து நம்ம பிரதமர் என்றைக்குன்னா ஒரு நாள் ஒரு கோவமாக காட்டமாக எதனா பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த 10 வருஷத்தில்? இல்லை. கேட்கணும்ல, டேய் யார் பிள்ளைக்கு யாரா பேர் வைக்கிறது, இந்த குடும்பத்துக்கு எவன்டா தலைவன், யார் பிள்ளைக்கு யார் பேர், எவன்டா அப்பா அப்படின்ற அந்த அந்த கோவம் வரணும். நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக, அதாவது என்னை அறியாமல் இந்த வார்த்தைகள் வருது. இப்போ வட சென்னையிலையோ இல்லை சென்னையிலையோ மத்திய சென்னையிலையோ தென் சென்னையிலையோ மதுரையிலையோ தூத்துக்குடியிலையோ திருநெல்வேலியிலையோ கோயம்புத்தூரையோ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த கோவம் வரும். எவன் வீட்டு பொருளுக்கு யார் பேர் வைக்கிறது, யார் வீட்டு குழந்தைக்கு யார் இன்சில் போடுறது, கோவம் வரும்ல. எங்களுக்கு வருது இல்லை, அந்த கோவம் யாருக்கு வரணும்? ஏன் வரமாட்டேங்குது? அங்கே தான் பிரச்சனை. சும்மா நாட்டை பிளவுபடுத்துறது, மக்களை பிளவுபடுத்துறது, சாதி ரீதியாக பிளவுபடுத்துறது, மத ரீதியாக பிளவுபடுத்துறது அது அழகு அல்ல. இந்த மாதிரி விஷயத்தில் அந்த கோவம் வரணும். அப்போது அது பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். முடிந்து போன விஷயத்தை விட்டுட்டு இதை பாருங்க அப்படின்றீங்க. எங்கே வரணுமோ அங்கே வரணும். கச்சத்தீவு இன்னைக்கு நைட்டு பிரதமர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும்போது நாளைக்கு காலைல முடிக்கலாம். பாரத பிரதமர் மோடிக்கு அந்த சக்தி இருக்குது. விமர்சனம் என்பது வேறு. நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக பார்க்குறேன் அவரை. இந்திய நாட்டு பிரதமருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியும். சாமானிய பத்திரிகைகள் எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி பேசுகிறோம், அதுக்கு தீர்வு இல்லை. இது பிரச்சனை. பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன் அந்த கோவம் வரமாட்டேங்குது நமக்கு? ராகுல் காந்தி திட்டுறீங்கள்ல, பப்பு கிப்பு சொப்புலாம் சொல்கிறீங்கள, ஏன் அதே பப்பு அவனை யார் பண்ணி என்ன இருக்கிற மூக்கை வச்சுட்டு ஒழுங்காக இருக்க முடியாதா? இது மாதிரி தான் மூக்கை அடுத்த நாட்டிலலாம் விட்டுருப்பீங்களா? கேட்கலாம்ல, கிண்டல் பண்ணலாம்ல. சைனாவை அமெரிக்கா கிண்டல் பண்ணுதில்ல, கேவலப்படுத்துது இல்லை? நீ பொருளாதாரம் 4வது 5வது பொருளாதாரம் வாழ்ந்துட்டு தானே நம்ம அப்படி தானே சொல்கிறீங்க. நாங்கள் 3 வந்து நாசாவை விட பயங்கரமாக வளர்ந்துட்டோம், வளர்ந்துச்சு தேசம், ஸ்ட்ராங் ஆகிடுச்சுலாம் சொல்கிறோம்ல. கேட்க வேண்டியதானே ஜி ஜின்பிங்க இருக்கவங்க நான் வந்து ஓட்டு போட போகிறேன், வண்டியாக கேட்க வேண்டியதானே? அப்போது வீணாக போன ஒரு காங்கிரஸ் கட்சியும், ஊழல் அடிபட்டு நொந்து போன ஒரு காங்கிரஸ் கட்சியும், ஆட்சிக்கு திருப்பி வர்றதுக்கு கஷ்டப்படுற ஒரு காங்கிரஸ் கட்சியை டெய்லி செய்வீங்க விதவிதமாக. ஆனால் தனக்கு நிகரான ஒரு எதிரி வேறு மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா அமைதி மௌனம். அதான் கேட்டிங்கள்ல, ஜெய்சங்கர் ஏன் வந்து அமைதியாக இருக்காருன்னு, இதுதான் அதுக்கு பதில்.